So hey guys, hello and welcome to our channel Kishore Vlogs. So இன்னைக்கு நம்ம கொண்டு வந்திருக்கக்கூடிய வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீமியமான ஒரு பட்ஜெட்டட் ஃபேமிலி செடானை தான் வந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஸோ பட்ஜெட்டட்னு சொல்லும் போதே கண்டிப்பாக எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். இப்போ மார்க்கெட்டில் செடன் கிளாஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு சில பிராண்ட்ஸ் தான் வந்து பட்ஜெட்டில் கொண்டு வந்துட்டுருக்காங்க. அதில் சுசுகி வந்து டாப் 2 இடத்துல கண்டிப்பாக இருக்குன்னே சொல்லலாம். ஸோ இன்றைக்கி நம்ம கூட இருக்கிறது இந்த ரீசெண்ட்லி லான்ச்சான மாருதி சுசுகியோடைய டிசையர். ஸோ இந்த வீடியோவில் நமக்கு இந்த வேரியண்ட் ZXi அப்படிங்கிற வேரியண்ட் டாப் எண்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வேரியண்ட். இந்த வீடியோவில் இதை பற்றி தான் டீட்டெயிலில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். மறக்காமல் பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி நம்ம முன்னாடி இருக்கிறது டிசையர் ZXi வேரியண்ட் தான், டாப் எண்டுக்கு முன்னாடி வேரியண்ட். ஸோ இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கிறது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஆல்ரெடி டாப் அண்ட் AMT டிரான்ஸ்மிஷன் இருக்கக்கூடிய வண்டியை ரிவ்யூ பண்ணியிருக்கோம். ZXi ப்ளஸ் மேலே ஐ கார்ட்லேயும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக நீங்கள் போய் பார்க்கலாம். ஸோ ZXi வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஸோ இதில் வந்து இப்போ நம்ம இன்ஜின்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ இன்ஜினுடைய பானட் ஓப்பன் பண்ணிடலாம். நல்ல ஒரு வெயில் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ செம சூடு இன்ஜினு, 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கின வண்டி. பில்ட் குவாலிட்டி கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகிருக்கிறது உங்களால் வந்து ஃபீல் பண்ண முடியும். இன்சுலேஷன் வந்து கொடுத்துருக்கிறத பார்க்கலாம். இங்கே நமக்கு கிடச்சிருக்கக்கூடியது ஒரு 1.2 லிட்டருக்கான Z சீரீஸ்க்கான Z12E அப்படிங்கிற டைப் இருக்கக்கூடிய இன்ஜின். 1.2 லிட்டருக்கான 3 சிலிண்டர் இன்ஜின். இந்த வண்டி ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பவர் 81 PS பவர் அண்ட் 111 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க். ஒரு டீசெண்டான பவர் அண்ட் டார்க் இதில் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. பட் ஓல்டு வெர்ஷன் கம்பேர் பண்ணும்போது டார்க் வந்து மைல்டாக ரெடியூஸ் பண்ணியிருக்கிறது உங்களால் ஃபீல் பண்ண முடியும். இந்த ரெடியூஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மைலேஜ்க்கான ஒரு இன்க்ரிமெண்ட்டுன்னு சொல்லியிருக்காங்கன்னே சொல்லலாம் சுசுக்கியிலேருந்து. ஸோ மைலேஜ் பற்றி நம்ம ஃபியூல் டேங்க் பற்றி பார்க்கும்போது பார்க்கலாம். ஃபயர் வால் டீசெண்டாக கொடுத்துருக்கு. இன்ஜின் பர்செப்ஷன் மெக்கானிக் ஒர்க் பண்ணுறதுக்கு நல்லாவே இருக்குது. கீழே அண்டர் பாடி கவர் நீட்டாகவே பண்ணியிருக்காங்க. பேட்டரி இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்கு. ஸோ இப்போ நம்ம அந்த பானட்டை க்ளோஸ் பண்ணிடுவோம். எஸ், அதனுடைய பில்ட் குவாலிட்டியோட சவுண்ட் வந்து உங்களுக்கு இதில் கண்டிப்பாக ஃபீல் ஆகிருக்குன்னே சொல்ல முடியும். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி 81 PS பவர், 111 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க் இந்த வண்டி வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஃப்ரண்ட்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரண்ட்டில் சுசுக்கிக்கான லோகோ வந்து நல்லா போல்டாக பெருசாக கொடுத்துருக்குறாங்க. அது 2 ஹெட்லைட்டையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி பியானோ பிளாக் ஃபினிஷில் ஒரு க்ரில்லும் கூடவே சில்வர் குரோம் லைனும் ஒன்று ட்ராவல் ஆகிருக்கு. ஒரு 5 ஸ்லாட்டுக்கான க்ரில் ஏர்டேமில் வந்து ப்ரொவைட் ஆகிருக்கிறத பார்க்க முடியும். ஒரு நியூ ஷேப்க்கான டிசைர் தான் இங்கே நமக்கு கொடுத்துருக்கு. நம்பர் பிளேட்க்கான ப்ரொவிஷன். தென் ஸ்கிட் பிளேட்ஸ் பார்த்திங்கன்னா பாடி கலர்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. தென் இங்கே ஃபாக் லேம்ப் பொறுத்த வரைக்கும் ப்ரொவிஷன் மட்டும் தான் கிடைக்கிது. ZXi ப்ளஸில் இருந்து உங்களுக்கு ஃபாக் லேம்ப் வந்து ஆட் ஆகிருக்கு. ஹெட் லேம்ப்ஸ் பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் சுசுக்கியில் இல்லாத ஒரு டிசைன். எஸ், சுசுக்கியில் மேக்ஸிமம் எல்லா வண்டிலையும் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ஹெட் லேம்ப்ஸ் இருக்கும். பட் இது ஒரு ஸ்லீக்கான டிசைனில் ப்ரீமியமாக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஒரு 6 ஸ்லாட்டுக்கான ஐஸ் க்யூப் டிசைனுக்கான ஒரு கிறிஸ்டல் கிளியர் LED ஹெட் லேம்ப்ஸ் தான். ஃபுல் அண்ட் ஃபுல் LED லைட்டில் தான் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கு. இண்டிகேட்டர்ஸ் வந்து உங்களுக்கு ஹாலோஜனில் ப்ளேஸ் பண்ணியிருக்கிறத பார்க்க முடியும். ஃப்ரண்ட் பானட்டோட டிசைன் ஓல்டு வெர்ஷன்லேருந்து இந்த வெர்ஷனுக்கு நல்லா அப்டேட் பண்ணியிருக்கிறது உங்களால் வந்து ஃபீல் பண்ண முடியுது. ஸோ வைப்பர்ஸ் 2 கொடுத்துருக்காங்க. தென் வாஷர் ஃப்ளூயிடும் கூடவே நமக்கு ஒன்று கிடச்சிருக்கு. இந்த வண்டியோட சைட் டைமென்ஷன் பற்றி பார்த்தீங்க அப்படின்னா 1995 மில்லிமீட்டர் வந்து இதோடைய லென்த் வந்து கொடுத்துருக்காங்க. விட்த்து பொறுத்த வரைக்கும் 1735 மில்லிமீட்டர். ஹைட் பார்த்தீங்கன்னா 1525. கிரவுண்ட் கிளியரன்ஸ் எஸ், செகண்ட் கிளாஸ் வண்டி 163 மில்லிமீட்டருக்கான ஒரு கிரவுண்ட் கிளியரன்ஸ் தான். ஸோ இன்க்ரஸ் அண்ட் எக்ரஸ் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஸ்பீட் பிரேக்கர்ஸில் இது வந்து இடிக்குதா இல்லையாங்கிறத நம்ம டிரைவ் ரிவ்யூவில் ஒரு டைம் பார்க்கலாம். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு இங்கே ஒரு பிளாக் கலர் பண்ண அலாய் வீல் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வீலோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இங்கே கொடுத்துருக்கக்கூடியது 185/65. ரிம் சைஸ் வந்து 15 இன்ச்சுக்கான ஒரு அலாய் வீல் தான் இங்கே வந்து நமக்கு கொடுத்துருக்கு. டாப் அண்ட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ப்ரெசிஷன் கட் பண்ண டியூவல் கலர்டு அலாய் வீல் வந்து கிடச்சிருக்கும். ஸோ இதில் பட் உங்களுக்கு வந்துட்டு சிங்கிள் கலரில் பிளாக் கலரில் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் டிஸ்க் பிரேக்கும் பேக்கில் வந்து ட்ரம் பிரேக்கும் யூஸ் பண்ணியிருக்கு. சஸ்பென்ஷன் பொறுத்த வரைக்கும் மெக்ஃபர்ஷனுக்கான சஸ்பென்ஷன் ஃப்ரண்ட்லேயும், ரியரில் நமக்கு வந்துட்டு டார்ஷட் பீமுக்கான சஸ்பென்ஷன் கொடுத்துருக்கிறத உங்களால் பார்க்க முடியும். வீல் ஆர்ச்சஸ் பிளாஸ்டிக் கிளாடிங் எதுவுமே நம்ம பார்க்க முடியாது. பட் இருந்தாலும் சைட்லேயுமே பார்த்திங்கன்னா டீசெண்டான ஒரு டிசைன் ஃபாலோ பண்ணியிருக்கிறது உங்களால் ஃபீல் பண்ண முடியுது. IRVMs பொறுத்த வரைக்கும் ஒரு ஆட்டோமேட்டிக்கான எலக்ட்ரிக்கல் ஃபோல்டபுள் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கக்கூடிய IRVMs தான். உள்ளிருந்து தான் உங்களால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். இந்த இடத்துல இண்டிகேட்டர் வந்து பிளேஸ்மெண்ட் ஆகிருக்கிறது உங்களால் வந்து பார்க்க முடியும். டாப் அண்ட் எடுத்திங்க அப்படின்னா 360 டிகிரி கேமரா வந்து ஆட் ஆகிருக்கும். பட் இது டாப் அண்டுக்கு முன்னாடி மாடல். ஸோ இதில் வந்து கிடைக்கல. இந்த இடத்துல ஒரு சில்வர் லைன் வந்து ஷோல்டர் லைனு ஃப்ரண்ட்லேருந்து ரியர் வரைக்கும் ட்ராவல் பண்ணியிருக்கிறது உங்களால் பார்க்க முடியுது. B பில்லர் மேட் ஃபினிஷில் பிளாக் கலரில் கொடுத்துருக்கு. C பில்லர் வந்து சில்வர் குரோம் பாடி கலரில் தான் வந்து சில்வர் கலரில் கொடுத்துருக்கிறத பார்க்க முடியும். டோர் நாப் பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க. ரெக்கோ சென்சார் கூடவே கிடச்சிருக்கு. இதுதான் இந்த வண்டியோடைய கீ. லாக் அண்ட் லாக் பூட் ஓப்பனருக்கான பட்டன். பின்னாடி சுசுக்கிக்கான லோகோ இருக்கக்கூடிய ஒரு
டிசைன் ப்ளூ கலர் தீமில் ஆஸ் யூஷுவல் நமக்கு சுசுக்கியோட கீ மாதிரி தான் வந்து கொடுத்துருக்கு. ரிமோட் என்ட்ரி தான். ரெக்வஸ்ட் சென்சார் எஸ் கண்டிப்பாக இருக்குது. டோரோடைய நாபும் ஹேண்டிலும் பார்த்திங்கன்னா பாடி கலர்லேயே பிளேஸ்மெண்ட் ஆகிருக்கு. தென் இதுக்கு அடுத்து பின்னாடி வந்தோம் அப்படின்னா மேலே ஷார்க் ஃபின் ஆண்டனா. ஸோ இது ZXi வேரியன்ட். ZXi ப்ளஸில் இருந்து மட்டும்தான் உங்களுக்கு வந்துட்டு சன்ரூஃப் வந்து கிடைக்கும். இதில் வந்து உங்களுக்கு சன்ரூஃப் கிடையாது. ரியரில் பார்க்கும்போது மேலே வந்து சுசுக்கிக்கான லோகோ, டிசையருக்கான பேட்சிங், 2 டெய்ல் லேம்பையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு கிளாசி எஃபெக்ட் பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க. ஒரு லைன் ட்ராவல் ஆகிருக்கிறத பார்க்க முடியுது. கூடவே சில்வர் குரோம் ஃபினிஷ் பண்ண ஒரு லைன். எஸ் இவங்க நல்ல வேலை டெய்ல் கனெக்டிங் டெய்ல் லேம்ப் கொடுக்காதது ஒரு நல்ல விஷயம். ஸோ டெய்ல் லேம்ப் பொறுத்த வரைக்கும் ஒரு 3D டிசைன்டு டெய்ல் லேம்ப் தான். சைடில் இருந்தே நமக்கு ஸ்டார்ட் ஆகிருக்கு. நல்லா பாருங்கள், ஒரு ஒய் ஷேப்பில் வந்து உங்களுக்கு தெரியும். இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எல்இடியில் தான் வந்து பிரேக் லைட்ஸும் ரிவர்ஸ் இண்டிகேட்டர் மட்டும் ஹேலஜனில் வந்து கொடுத்துருக்கிறது உங்களால் பார்க்க முடியும். நம்பர் பிளேட்கான ப்ரொவிஷன், ரிவர்ஸ் கேமரா, பூட் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ரியரில் பார்க்கிங் சென்சார் 4, பம்பரும் பார்த்திங்கன்னா பாடி கலரில் தான் வந்து பிளேஸ்மெண்ட் ஆகிருக்கு. ரிஃப்ளெக்டர்ஸ் எதுவுமே ப்ளேஸ் பண்ணலை. மேலே இது நமக்கு ஹை மவுண்ட் ஸ்டாப் லேம்ப் வந்து இந்த இடத்துல பிளேஸ்மெண்ட் ஆகிருக்கு. டிஃபாகர் கொடுத்துருக்காங்க. வைப்பர்ஸ் செடன் கிளாஸ்க்கு யூஸ்வலாக கிடைக்காது, அதே மாதிரி தான். பூட்டை பொறுத்த வரைக்கும் ஒன் டச்லேயே ஓப்பன் ஆகிடுது. ஹைட்ராலிக்கெல்லாம் கிடையாது. ஸோ ஒரு மெக்கானிக் டைப்பில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. பூட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 382 லிட்டருக்கான பூட் ஸ்பேஸ் தான். ஸோ இங்கேருந்து உங்களால் சீட்டை ஃபோல்டு பண்ணிக்க முடியாது, பட் உள்ளேருந்து உங்களால் பண்ண முடியும். ஸோ பூட்டுக்கான லேம்ப் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ரியரில் ஸ்பீக்கர்ஸ் எதுவும் இல்லை, உள்ள கேபின்குள்ளே மட்டும்தான் கொடுத்துருக்கு. ஸோ இங்கே பார்ப்போம். ஸ்பேர் வீல் பொறுத்த வரைக்கும் 165/80 ரிம் சைஸ் வந்து 14 இன்ச்சுக்கான ஒரு ஸ்டீல் வீல் வந்து கொடுத்துருக்கிறது உங்களால் பார்க்க முடியும். எஸ் இப்போ போட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த வண்டியோடைய ஃபியூவல் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம கொடுக்குறது ஒரு பெட்ரோல் இன்ஜின் வேரியண்ட் தான். ஸோ இதில் 37 லிட்டருக்கான ஒரு ஃபியூவல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து கிடச்சிருக்கு. ஓவரால் மைலேஜ் பொறுத்த வரைக்கும் ARAலேருந்து கிளைம் பண்ணுறது 24.7 km/லிட்டர் வந்து கிடச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ ஆக்சுவலாக நீங்கள் இந்த வண்டி வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ராக்டிக்கல் மைலேஜை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிங்கன்னா இந்த வேரியண்ட் எடுக்கிறவங்களுக்கு இந்த வண்டி எடுக்கிறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ இப்போ இந்த வண்டியோடைய இன்டீரியர் போயிட்டு கேபினில் என்னென்னலாம் சேஞ்சஸ் இருக்குது, இந்த காஸ்ட்டுக்கு இது என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். யூஸ் பண்ணி உங்களால் உள்ளே போய்க்க முடியும். கீ வந்து ஜஸ்ட் உங்கள் பேக்கெட்டில் இருந்தாலே போதும். டோரில் பார்த்தீங்க அப்படின்னா டுவல் டோன் தீம் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஒரு சோஃபஸ்டிகேட்டட் இன்டீரியர் வந்து இங்கே கிடைக்கும். கம்ஃபர்ட் குவாலிட்டியும் கிடைக்கும்னு சுசுக்கியிலேருந்து சொல்லியிருக்காங்க. எஸ் பாருங்கள், நல்லா சூப்பராகவே இருக்குது. ஒரு ப்ரீமியம்னஸ் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு சுசுக்கி சைட்லேருந்து. ஸோ டோரில் ஓஆர்விஎம்ஸ் பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக் அட்ஜஸ்டபிள் தான். அட்ஜஸ்டபிள் கண்ட்ரோல்ஸ், பவர் விண்டோஸ்க்கான ஸ்விட்ச், ஒன் டச்க்கான ஒரு கண்ட்ரோல் வந்து டிரைவருக்கு கொடுத்துருக்காங்க. தென் லாக் அண்ட் அன்லாக், டோர் நாப் சில்வர் குரோம் ஃபினிஷில் வந்து கொடுத்துருக்கு. ஸ்பீக்கர்ஸ் 4 ஸ்பீக்கர், 2 ட்வீட்டர் வந்து இங்கே நமக்கு கிடச்சிருக்கு. 1 லிட்டர் பாட்டில் ஹோல்டர், ஸ்டோரேஜ் ஏரியாவும் கொடுத்துருக்காங்க. சீட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபிக்ஸ்டு ஹெட்ரஸ் கிடையாது, அட்ஜஸ்டபிள் ஹெட்ரஸ் தான். ஒரு பெய்ஜ் கலரில் கொடுத்துருக்கிறது நல்ல ஒரு விஷயம். பிளாக் கலரில் கொடுத்துருந்தாங்கன்னா ஹீட்டு நல்லாவே வந்திருக்கும். ஸோ ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட், ஃப்ரண்ட் அண்ட் பேக் உங்களால் டிக்ளைன் பண்ணிக்க முடியும். சீட்டை ஃப்ரண்ட் அண்ட் பேக் மூவ் கூட பண்ணிக்க முடியும். பெடல்ஸ் எல்லாம் டீசெண்டாகவே மேனேஜ் பண்ணி வச்சுருக்காங்கன்னு சொல்லலாம். கேப்ஸ் எல்லாம் நல்லாவே இருக்குது. ஸ்ப்ளிட் பெடல்ஸும் உங்களுக்கு டீசெண்டாக பிளேஸ்மெண்ட் ஆகிருக்கு. இன்றைக்கி நம்ம ட்ரைவ் பண்ணுறது ஒரு 5 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் இருக்கக்கூடிய வண்டி. ஸோ இப்போ நம்ம உள்ளே போயிடலாம். நல்லா வெயிலில் எடுத்துகிட்ருக்கேன். பெய்ஜ் கலர் கொடுத்தாலும் ஹீட் வந்து தெரியுது. பிளாக் கலர் கொடுத்துருந்தா அவ்வளோதான். ஸோ க்ளோஸ் பண்ணிடுவோம். தட் குவாலிட்டி உங்களால் ஃபீல் பண்ணியிருக்க முடியும். ஸோ ஸ்டியரிங் பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்லைட்லி டீகட் பண்ண ஸ்டியரிங் வீல், சுசுக்கிக்கான லோகோ, சென்டரில் ஒரு ரிங் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த வண்டியை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டார்ட் ஸ்டாப்க்கான சுவிட்சும் கொடுத்துருக்காங்க. இன்ஜினுக்கு சில்வர் குரோம் ரிங் பண்ணியிருக்கிறது உங்களால் பார்க்க முடியும். சுசுக்கி வந்து நமக்கு லோகோவோடைய வெல்கம் பண்ணுது. இன்னொரு ஃபீச்சர் இதில் வந்து கொடுத்துருக்காங்க, அது இப்போ கேளுங்க நீங்களே. எஸ், ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமைஸ் பண்ணி வச்சுக்க முடியும். அது என்னங்கிறது நம்ம உள்ளே போயிட்டு நம்ம பார்ப்போம். ஸ்டியரிங் வீல் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு ரவுண்ட் ஷேப்க்கான ஸ்டியரிங் வீல், நம்ம ஆல்ரெடி டீகட் பண்ண ஸ்டியரிங் வீல் தான் நம்ம பார்த்துருப்போம். ஸோ இங்கே சில்வர் குரோம் ஃபினிஷ் வந்து லைன் சர்க்கிளாக கொடுத்துருக்கு. ஹாரன் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். ஹாரன் பொறுத்த வரைக்கும் ஒரு டீசெண்டான குவாலிட்டிலேயே இருக்குது. ஷிஃப்ட்டில் கிடைக்கக்கூடிய அதே ஹாரன். ஸோ லெஃப்ட் சைடில் நமக்கு மீடியாக்கான கண்ட்ரோல்ஸ், கீழே வந்து ப்ளூடூத் காலிங் ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. டாப் எண்ட் எடுத்திங்கன்னா க்ரூஸ் கண்ட்ரோலுக்கான ஒரு பட்டன்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்கோம். இது ZXi வேரியன்ட். ஸோ அதனால் க்ரூஸ் கண்ட்ரோல் இதில் கிடையாது. 360 டிகிரி கேமராவும் கிடையாது.
இந்த இடத்துல உங்களுக்கு லைட் கண்ட்ரோல்ஸ் ஆட்டோ ஹெட்லாம்ப்கான ஃபியூச்சரோட வந்திருக்கு. தென் ஸ்டேரிங்கோட லெஃப்ட் சைடில் உங்களுக்கு ரியர் வைப்பர்ஸ் இதில் வந்து செகண்ட் கிளாஸில் கிடையாது, ஃப்ரண்ட்டில் மட்டும் தான் இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வந்து உங்களுக்கு தெரியும் ஸ்பீடோ மீட்டரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரைட் சைட்லேயும் ஆர்பிஎம் மீட்டர் வந்து லெஃப்ட் சைட்லேயும் கொடுத்துருக்கு. இந்த எம்ஐடி பொறுத்த வரைக்கும் சின்னதாக ஒரு டிஎஃப்டிக்கான டிஸ்பிளேவும் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு பேசிக்காக இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் டு எம்டி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆவரேஜ் மைலேஜ் இந்த மாதிரி நிறையா பார்த்துக்கலாம். கிலோமீட்டர் எவ்வளோ ஓடி இருக்கிறது பார்க்க முடியும். இந்த 2 நாப் யூஸ் பண்ணி தான் உங்களால் பார்த்துக்க முடியும். டாப் எண்ட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த கிளஸ்டரே டோட்டலாக சேஞ்ச் ஆகும். ஸோ அது டாப் எண்ட் வீடியோ நான் மேலே வந்து ஐகார்டில் கொடுத்துருக்கேன். ZXi ப்ளஸ் ஓடுது, கண்டிப்பாக நீங்கள் போய் பார்க்கலாம். ஏசி வென்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல சில்வர் குரோம் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. பேஸ் வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிளாக் கலரில் தான் கிடச்சிருக்கும். இது வந்து நைட் டைமில் ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா நான் ஒரு ஷிஃப்ட் வச்சுருக்கேன், அது வந்து பிளாக் கலரில் இருக்குது ஃபுல்லாக. நைட் டைமில் இந்த நாபை கண்டுபிடிக்கிறது தான் பெரிய விஷயமா இருக்குது. ஸோ இது ஒரு நல்ல ஒரு ஃபீச்சர். குரோம் ஃபினிஷில் கொடுத்துருக்கு. ஹசார்ட்கான ஸ்விட்ச். ஏசி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆட்டோமேட்டிக்கில் தான் வந்து கிடச்சிருக்கு. பிளாக் கலர் பியானோ கிளாசி எஃபெக்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா சில்வர் டச் எலமெண்ட் ஃபாலோ பண்ணியிருக்கிறத பார்க்க முடியும். நல்ல ஒரு கூலிங், வெயில் பாருங்கள், நல்ல ஒரு கூலிங் வந்து எனக்கு இங்கே கிடச்சிருக்கு. யூஎஸ்பி டைப்க்கான சார்ஜிங் போர்ட்டு, கூடவே வந்து 12 வாட்க்கான சார்ஜிங் சாக்கெட், அது கூட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ்க்கான சார்ஜிங் போர்ட் வந்து ZXi மாடல்லேருந்தே உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. 2 கப் ஹோல்டர் வந்து கிடச்சிருக்கு. இன்றைக்கி நம்ம ட்ரைவ் பண்ணுறது ஒரு 5 ஸ்பீடுக்கான மேனுவல் டிரான்ஸ்மிஷன் தான். ஸோ இந்த வண்டியில் டிசைரில் பார்த்தீங்கன்னா 5 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் அண்ட் 5 ஸ்பீட் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனும் வந்து கிடச்சிருக்கு. ஸோ கியர் பாருங்கள், நல்ல ஒரு சங்கியாக சின்னதாக கொடுத்துருக்காங்க. பிடிக்கிறதுக்கு நல்ல க்ரிப்பாகவே இருக்குது. ஒரு சில்வர் குரோம் ட்ரீட்மெண்ட் ஃபாலோ ஆகிருக்கு. க்ளாசி எஃபெக்ட்டும் கொடுத்துருக்காங்க. ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார் இந்த வண்டியில் கிடச்சிருக்கு. கூடவே ரிவர்ஸ்க்கான கேமராவும் கொடுத்துருக்காங்க. பட் அடாப்டிவ் கைட்லைன் வந்து கிடையாது. டாப் அண்ட் ZXi ப்ளஸ் போகிற பட்சத்தில் உங்களுக்கு வந்துட்டு இதில் 360 டிகிரி கேமராவும் கொடுத்துருக்காங்க. ஸ்மார்ட் ப்ளே ப்ரோ அப்படிங்கிற ஒரு இன்ஃபோர்டைன்மெண்ட் மியூசிக் சிஸ்டமும் வந்து ஆட் ஆகும். இது வந்து சும்மா நார்மலான ஒரு மியூசிக் சிஸ்டம், சுசுக்கிலேருந்து எல்லா வண்டிக்கும் கிடைக்கிற மியூசிக் சிஸ்டம். இதுவே ஒரு டீசெண்டான குவாலிட்டிலேயே இருக்குது. இதில் நமக்கு ஆவரேஜ் மைலேஜ், ஃபியூவல் எக்கானமி, டிபிஎம்எஸ், டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டமும் உங்களால் வந்து பண்ணிக்க முடியும். கூடவே ஒயர்லெஸ் சார்ஜிங் வந்து ஆன் ஆஃப் பண்ணிக்கிற மாதிரி ஒரு சிஸ்டமும் இருக்குது. இது கூட செட்டிங்ஸில் போனீங்கன்னா நம்ம உள்ளே வரும்போது நீங்கள் கேட்டிருப்பீங்க வெல்கம் கிஷோர்னு சொல்லியிருக்கோம். ஸோ அந்த கெஸ்டர் வந்துட்டு உங்களுக்கு வெல்கம் மெசேஜுக்குள்ளே போனீங்கன்னா தெரியும். இந்த இடத்துல உங்களுக்கு மெசேஜ் டைப் பண்ணி இந்த இடத்துல நீங்கள் வெல்கம் கிஷோர் பார்த்தீங்கன்னா வெல்கம் கிஷோர், எஸ், அது பக்கத்தில் நீங்கள் என்ன டைப் பண்ணுறீங்களோ அது வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ நான் கிஷோர்னு வச்சுருந்தேன், இப்போ நம்ம அதை டெலீட் பண்ணிடலாம். எஸ், இந்த மாதிரி உங்களுக்கு வந்து சொல்லிக்கும். மற்றபடி இந்த வண்டியில் உங்களுக்கு 4 ஸ்பீக்கர், 2 ட்வீட்டர் வந்து கொடுத்துருக்கு. சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குங்கிறத ஒரு சின்ன டெமோ பார்ப்போம். குவாலிட்டி, சவுண்ட் குவாலிட்டி நல்லாவே இருக்குது. இறச்சல்லாம் கிடையாது. நல்ல ஒரு டீசெண்டான ஸ்பீக்கர்ஸ் தான் வந்து இங்கேருந்து நமக்கு கிடச்சிருக்கு. உள்ள தீம் பாருங்கள், டேஷ்போர்ட் நல்ல ஒரு ஃப்ளாட்டான டேஷ்போர்டு. இந்த இடத்துல பார்க்கும்போது சின்னதாக டேஷ்போர்ட் இந்த ஸ்பீடோமீட்டருக்கான ஒரு எம்ஐடிக்கான ஒரு மேடு மட்டும் வருது. மற்றபடி விசிபிலிட்டி வைஸ் நல்லாவே இருக்குது. IRVMs மேனுவலாக தான் நீங்கள் வந்துட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கணும். மேலே கேபின் லேம்ப் வந்து இந்த இடத்துலையும் கூடவே ரியருக்கும் செப்பரேட்டாகவே கொடுத்துருக்காங்க ஹாலோஜனில். தென் இங்கே உங்களுக்கு வேனிட்டி மிரரோட சன்வைசர் வந்து டிரைவருக்கு டிக்கெட் ஹோல்டர் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. மற்றபடி டேஷ்போர்ட் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். ஸ்டாண்டர்டாக சேஃப்டி வைஸில் பார்க்கும்போது பேஸ் வேரியண்ட்லேருந்தே சுசுக்கியில் இப்போது எல்லா மாடலுக்குமே 6 ஏர்பேக்ஸுங்கிறது ஸ்டாண்டர்டாக பண்ணிட்டாங்க. ஹில் ஹோல்ட் அசிஸ்ட், ESP, ட்ராக்ஷன் கண்ட்ரோல். தென் அதுக்கு அடுத்து உங்களுக்கு வந்துட்டு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான பாடி இப்போ இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்குங்கிறது சுசுக்கியிலேருந்து கிளைம் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கின வண்டி இந்த சுசுக்கி டிசையர். கூடவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோ இன்ஜின்கான ஸ்டார்ட் ஸ்டாப் சுவிட்ச் இங்கே கொடுத்துருக்கு. ஹெட்லைட் லெவலரும் பிளேஸ்மெண்ட் ஆகிருக்கு. ட்ராக்ஷன் கண்ட்ரோலுக்கான பட்டனும் பிளேஸ்மெண்ட் ஆகிருக்கு. எஸ், எல்லாமே நம்ம பார்த்துருப்போம். ப்ரீமியம் ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது உங்களுக்கு உள்ளே வந்து இன்டீரியர் வந்து லுக் வைஸ் நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஒரு பிரஸ்ட் எலமெண்ட் நிறைய இடத்துல ட்ராவல் ஆகிருக்கு. இங்கே உட் ஃபினிஷ் மாதிரி ஒரு எஃபெக்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல. மேலே ஒரு பெய்ஜ் கலர் பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. கிட்ட காமிக்கிறேன். ஸோ இது நல்லாவே இருக்குது. தென் க்ளவ் பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் டாப் அண்ட் இதில் உங்களுக்கு ஸ்டோரேஜ் ஓகே, நீட்டாகவே இருக்குது. கூல் அண்ட் க்ளவ் பாக்ஸ் கிடையாது. நம்ம இங்கே சின்னதாக ஒரு ஸ்டோரேஜ் ஏரியா, மேனுவலி அட்ஜஸ்டபிள் ஹேண்ட் பிரேக்ஸ் வந்து இங்கே நமக்கு கொடுத்துருக்கிறத பார்க்க முடியும். ஸ்டேரிங்கை பற்றி நம்ம பார்த்தோம். ஸ்டேரிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டில்ட் ஆப்ஷன் மட்டும் கொடுத்துருக்காங்க. டெலிஸ்கோபிக் ஆப்ஷன் வந்து இதில் வந்து கிடையாது. சீட்ஸ் பொறுத்த வரைக்கும் கம்ஃபர்ட் லெவல் நல்லாவே இருக்குது. டிரைவரோட தை சப்போர்ட், கோ பேசஞ்சருக்கெல்லாம் டீசெண்டாகவே இருக்குன்னு சொல்லலாம். ஃபேப்ரிக்கும் பாருங்கள், நல்ல ஒரு பெய்ஜ் கலரில் கொடுத்துருக்காங்க. இந்த இடமும் சரி, இந்த சைட்லேயும் சரி நல்லாவே பிடிச்சி வச்சுக்கும். அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட்டோட கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல விஷயம். மேலே கிராப் ஹேண்டில் ஒன்று கொடுத்துருக்காங்க.
ஆல்மோஸ்ட் இந்த இடத்துல சன்ரூஃப் வந்து ZXi ப்ளஸில் உங்களுக்கு வந்து வரும், ZXiயில் வராது. ஸோ என்னோடய ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்க்கு சீட் இப்போ நம்ம ஃபிட் பண்ணிடுவோம். எஸ், இதுதான் என்னுடைய டிரைவிங் பொசிஷனுக்கான சீட்டிங் வந்து வச்சுருக்கிறது. கீ பற்றி நம்ம பார்த்தாச்சு. 1 டச்சுக்கான டவுனும் 1 டச்சுக்கான அப்பும் டிரைவர் சைடு மட்டும் பவர் விண்டோஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம பின்னாடி போயிட்டு இந்த ரியர் கேபினுடைய கம்ஃபர்ட் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்ப்போம். 165 மில்லிமீட்டர் கிரவுண்ட் கிளியரன்ஸ், ஏறுறதுக்கும் இறங்குறதுக்கும் சூப்பராகவே இருக்குது. ரியர் கேபின்குள்ளே போகலாம். ரியரில் நமக்கு ஃப்ரண்ட்டில் கிடைச்ச மாதிரி பேட்டர்ன் தான். 1 லிட்டர் பாட்டில் ஹோல்டர் கண்டிப்பாக அதில் வைக்க முடியும். சின்னதாக ஒரு ஸ்டோரேஜ் ஏரியா, இங்கேயும் ஒரு ஸ்டோரேஜ் ஏரியா. ஆம்பீட்டில் பார்த்தீங்கன்னா குஷன்ஸ் எதுவும் இல்லை, ஃபைபர் பிளாஸ்டிக் ஸ்பீக்கர்ஸ் ப்ரொவைட் ஆகிருக்கு. ரியர் சீட்டில் 2 பேத்துக்கு அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட்டோட கொடுத்துருக்காங்க. கூடவே ஆர்ம் ரெஸ்ட்டும் வந்து கிடச்சிருக்கு. ISOFIXக்கான சைல்ட் மவுண்ட்க்கான லாக்கும் கிடச்சிருக்கு. 3 பாயிண்ட் சீட் பெல்ட் வந்து 3 பேத்துக்குமே கொடுத்துருக்காங்க. ஸோ சீட் கம்ஃபர்ட் எப்படிங்கிறது உள்ளே போய் பார்ப்போம். தட் குவாலிட்டி உங்களுக்கு டோர்லேயே கண்டிப்பாக ஃபீல் ஆகுது. ஸோ ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய சீட் என்னோடய ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு நான் வச்ச சீட் தான். அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட்டோட தான் கிடச்சிருக்கு. நீங்கள் பாருங்கள், இந்த ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. ஸ்டாண்டர்டாக 6 ஏர் பேக்ஸ் வந்து இந்த பேஸ் மாடல்லேருந்தே உங்களுக்கு வந்து ஃபாலோ ஆகிருக்கு. இங்கே ஸ்கூப் அவுட் பண்ண சீட் தான். மேகசின் ஹோல்டர் வந்து டிரைவர் சைடு கிடைக்கல, கோ டிரைவர் சைடு மட்டும் ஒன்று கொடுத்துருக்கு. ரியருக்கான ஒரு ஏசி வெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க, அட்ஜஸ்ட்மெண்ட்டோடு கிடைக்குது. பவர் சாக்கெட் பார்க்குறப்போ டைப் சியில் வந்து கொடுக்கல. எஸ், டைப் சியில் ஒன்றும் USB டைப்லேயும் ஒன்று கொடுத்துருக்காங்க. இங்கே நமக்கு ஃபோன் வச்சுக்கக்கூடிய ஒரு சின்ன ஸ்பேஸும் வந்து கிடச்சிருக்கு. ஸோ சென்டரில் பம்ப் வந்து கொஞ்சம் பெருசாகவே இருக்குது. பட் இருந்தாலும் சென்டரில் இருக்கவங்க லெக்கு ஷேர் பண்ணி உட்காரும் போது ஒரு அக்செப்டபிள் ஸ்பேஸ் கம்ஃபர்ட் கண்டிப்பாக இதில் கிடைக்கும். லெக் ரூம் பார்ப்போம். லெக் வந்து நல்லா உள்ளே டக் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ செடன் கிளாஸோடைய கம்ஃபர்ட் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. பட் இருந்தாலும் சூப்பராகவே இருக்குது. நீரும் இவ்வளோ நீரும் 85%க்கான தை சப்போர்ட் வந்து இங்கே நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ அதனால் லாங் ட்ராவலுக்கு கண்டிப்பாக நல்லாவே இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இதனுடைய ஹைட் பார்ப்போம். என்னோடய ஹைட் வந்து 5.8, அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ் தான். ஸோ எனக்கு ஏற்ற மாதிரி தான் நான் வச்சுருக்கேன். அப்படி இருக்கும் போதே நல்ல ஒரு கம்ஃபர்ட் கிடைக்குது. சீட்டோட குஷன் நல்லாவே இருக்குது. நல்ல ஒரு அணைச்சி உட்காந்த மாதிரி தான் ஒரு ஃபீல் வந்து கிடைக்குது. ஸோ நல்லா இறங்கி உட்காந்து பார்ப்போம். கம்ஃபர்ட் சூப்பராகவே இருக்குது. ஸோ ஒரு சின்ன குவார்ட்டர் கிளாஸ் இந்த இடத்துல கொடுத்துருக்கு. நல்ல வைடான டிஎல்ஓ பார்த்தீங்கன்னா தெரியும். வெளிச்சம் நல்லாவே உள்ளே கேரின் பண்ணி கொடுக்குது இந்த கேபின். நீங்கள் கிராப் ஹேண்டல் ஸ்லோவாக போகுது. எனக்கு இது பர்சனலாக ரொம்பவுமே பிடிக்கும். இந்த இடத்துல கேபின் லேம்ப் வந்து ஒரு எல்லோ கலரில் ஹாலோஜன் செட்டப்பில் கொடுத்துருக்கு. ஹெட்ரூம் ஒரு டீசெண்டான ஹெட்ரூம் இங்கே வந்து நமக்கு கிடச்சிருக்கு. பின்னாடி பார்த்தீங்கன்னா பார்சல் ட்ரே எதுவும் இல்லை, ஏன்னா இது ஒரு செடன் கிளாஸ். ஸோ இந்த இடத்துல நீங்கள் பொருள் வைக்க முடியாது. சும்மா ஏதாவது புக்ஸ் மாதிரி வேணால் அவசரத்துக்கு வச்சு எடுத்துக்கலாம். ஸோ ISOFIXக்கான சைல்ட் மவுண்ட்டுக்கான ஒரு டாப்பில் லாக் பண்ணக்கூடிய ஃபெசிலிட்டி அந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. 3 பாயிண்ட்க்கான சீட் பெல்ட்டும் வந்து கிடச்சிருக்கு. இந்த வண்டியில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆர்ம் ரெஸ்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ஆர்ம் ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல உங்களுக்கு வந்து பிளேஸ்மெண்ட் ஆகிருக்கு பாருங்கள். நல்ல கரெக்டான பொசிஷனில் தான் லாக் ஆகி நிற்கிது. இதுக்கு கீழே இறங்கியிருந்தால் கண்டிப்பாக ஆர்ம் வச்சுக்கக்கூடிய கம்ஃபர்ட் மிஸ் ஆகும். இது ஒரு டீசெண்டான கம்ஃபர்ட் கண்டிப்பாக கொடுக்குது. 2 கப் ஹோல்டரும் கொடுத்துருக்காங்க. கப் ஹோல்டரோட பிளாஸ்டிக் பாருங்கள், கலர் நல்லாவே இருக்குது. ஒரு ப்ரீமியம் ஃபீச்சரை காஸ்ட் வைஸில் கண்டிப்பாக பெஸ்ட்டாக கொடுக்கணும்னு சொல்லி தான் இந்த டிசைரில் நல்லா ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க சுசுக்கியிலேருந்து. காஸ்ட் மட்டும் இல்லை, சேஃப்டிலையுமே நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. மைலேஜும் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இதனுடைய ரியர் கேபினை பற்றி ஃபுல்லாக நம்ம பார்த்துருப்போம். இப்போ நம்ம இதிலேருந்து இறங்கிட்டு இந்த வண்டியோடைய இப்போதைக்கு இருக்கக்கூடிய ஆன்ரோட் காஸ்ட்டு, இன்றைக்கி எனக்கு இவங்க கொடுத்த கொட்டேஷன், இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் வச்சு ஆன்ரோட் காஸ்ட்டை பற்றி இப்போ கிளியராக பார்த்துருவோம் வாங்க. இந்த வண்டியோடைய அதாவது மாருதி சுசுகி டிசையர் ZXi வேரியண்ட்டோடைய ஆன்ரோட் காஸ்ட் இன்றைக்கி டேட்டில் சுசுகி ஸ்ரீ சஷ்டி கார்ஸ் பழங்கரையில் எனக்கு கொடுத்த கொட்டேஷன் பார்த்தீங்கன்னா ஆன்ரோட் கிட்டத்தட்ட 10,89,000 வரைக்கும் போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த 10,89,000க்கு இந்த மாதிரி ஃபீச்சர்ஸோட வேறு ஏதாவது வண்டி உங்களுக்கு தெரியும் அப்படின்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணலாம். இதில் நமக்கு கிடைக்கக்கூடியது பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்இடிக்கான ஹெட்லாம்ப்ஸ், நல்ல ஒரு பிளாக் கலர் டிசைன் பண்ண ஒரு அலாய் வீல் வந்து இங்கே நமக்கு கிடச்சிருக்கு. கூடவே பார்த்திங்கன்னா IRVMs வந்து ஆட்டோமேட்டிக் அட்ஜஸ்டபிளில் வந்து கிடச்சிருக்கு. தென் ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு பார்க்குறப்போ நல்ல ஒரு ப்ரீமியமான ஒரு ஃபேமிலி செடனுக்கான டிசைன் வந்து உங்களுக்கு த்ரூ அவுட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி சேஃப்டி ஃபீச்சரில் பார்க்கும்போது ஸ்டாண்டர்டாக 6 ஏர் பேக்ஸ் வந்து கொடுத்துருக்கு. கூடவே வந்து ESP, ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஹில் ஹோல்ட் அசிஸ்ட், இன்ஜின் ஸ்டார்ட் ஸ்டாப்க்கான ஒரு ஸ்விட்ச், கம்ஃபர்ட் அண்ட் கன்வீனியன்ஸ் வைஸும் நல்லாவே கொடுத்துருக்கு. ஸோ இந்த வண்டியை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஸ்ரீ சஷ்டி கார்ஸ் பழங்கரை
அவினாஷில் இவங்களோட ஷோரூம் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. கண்டிப்பாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணி பார்க்கலாம். ஷோரூமோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் மேலே ஸ்க்ரீன்லையும் கொடுத்துருக்கேன். ஒரு 10,89,000 ஒரு ப்ரீமியம் செடன் டிசைன் இருக்கக்கூடிய காரை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஷோரூமுக்கு காண்டாக்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு இன்னும் தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் மறக்காம ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். ஸோ until then, bye from Kishore Vlogs. Bye.